நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி அவரை துதித்து அவரை நாம் கனப்படுத்துவோமாக. எல்லாரும் வாயிலை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு கர்த்தரை துதிப்போமாக. இருந்த இடத்திலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லவருடைய தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ள தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உன்னதமான தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே பராக்கிரமங்களை செய்கிற எங்கள் பரிசுத்த தெய்வமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தாமே இந்த நாளிலே நீர் வல்லமையான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்வதற்கு நீர் போதுமானவராய் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றோம். ஆண்டவரே, இப்படிப்பட்டதான பொல்லாத நாட்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தரீர் எங்களுக்கு ஜீவனை தந்தீரே, சுகத்தை தந்தீரே, நன்மைகளை செய்தீரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, நல்ல உணவு தந்தீங்களே, உறைவிடம் தந்தீங்களே. அப்பா, மருத்துவமனை அனுபவங்கள் இல்லாதபடிகளை காத்தீங்களே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உன்னதமான தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, அற்புதங்களை செய்கிற தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அதிசயங்களை செய்கிற தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கு நீர் ஆண்டவரே எங்களுக்காக வழக்காடுகிறவராக, எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக, எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராக நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் நீர் எங்களுக்காய் கொடியை ஏற்றுகிறவராய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜெய கொடியை ஏற்றுகிற எங்கள் ஜெய கிறிஸ்துவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே உம்மை துதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். பாடல்களை பாட உம்மை உயர்த்துவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கின்றோம், எங்கள் குடும்பத்தை அர்ப்பணிக்கின்றோம், பிள்ளைகளை அர்ப்பணிக்கின்றோம், எங்க சபையை அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த பட்டணத்தை, இந்த தேசத்தை உமக்கு முன்பதாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எல்லா கொள்ளை நோய்களுக்கும் கர்த்தர் விலக்கி காப்பதற்கு நீர் உண்மை உள்ளவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா வாதைகளையும் நிறுத்துகிற கர்த்தர் நீர் என்பதை நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த உலகத்துக்கு காண்பிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் விளங்க போறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சத்துரு பின்னிட்டு புறமுதுகு காட்டி அவன் ஓட போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவன் உள்ள தேவன் இந்த பூமியிலே வாசம் பண்ணுகிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லத்தக்கதாக உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக, உம்முடைய ஆண்டவரே கரம் வெளிப்படுவதாக ஸ்தோத்திரம். எல்லா நுண் கிருமிகளை அழிக்க வல்லமையுடைய தெய்வம் நீர் சொல்ல ஆகும் கட்டளை நிற்கும், அது ஃப்ரீஸ் ஆகி போகும். இயேசுவின் நாமத்தினாலே நீர் அதை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். குடும்பமாய் துதிக்கிறோம், பிள்ளைகளாய் துதிக்கிறோம், சபையாய் துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, Lord, we are exalting your name, O God. Hallelujah. ஓ, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பாடல் வேளைகளை ஆசீர்வதிப்பீராக, ஆராதனை வேளையை ஆசீர்வதிப்பீராக, சாட்சி வேளையை ஆசீர்வதிப்பீராக, ஆண்டவரே ஜெப வேளையை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட இடைபடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசுகிற தெய்வமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்க, தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து மேன்மைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய நாமத்தை பாடல் நாளை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. இப்பொழுது ஆராதனை வேலைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் காலை ஆராதனை தேவ சமூகத்தில் நம்மை எல்லாம் கூடிவரச் செய்த
ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நாம் பாடி கீர்த்தனை பண்ணுவோமாக. சங்கீதக்காரனாகிய தாவீது 108வது சங்கீதத்தில் இவ்வாறாய் பாடுகிறார்: தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். வீணையே, சுரமண்டலமே, விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேகமண்டலங்கள் வரையவும் எட்டுகிறது. தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிறார், அவருடைய மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. இந்த காலவேளையிலே கர்த்தருடைய மகிமையை இந்த பூமியிலே உயர்ந்திருக்க பண்ணுவது உங்களுடைய என்னுடைய கருத்தில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தை யாரெல்லாம் பாடி ஸ்தோத்திரம் நாம் உண்மையாய் அவரை ஆராதிக்கிறோமோ, ஸ்தோத்திரம் நம் மூலமாக அவருடைய நாமம் இந்த பூமியிலே மகிமைப்படும். அவருடைய மகிமை ஸ்தோத்திரம் நாம் இருக்கிற நம்முடைய எல்லைகளை சுற்றிலும் அது உயர்ந்திருக்கும். ஸ்தோத்திரம். அப்பொழுது தேவனுடைய ரட்சிப்பை நாம் காண்போம், தேவ விடுதலையை நாம் காண்போம். ஸ்தோத்திரம். தேவனை பாடி துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது அதுல ஒரு பெரிய விடுதலையை, ஆசீர்வாதத்தை, நன்மையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அவரை நாம் பாடி மகிமைப்படுத்துவோமாக. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பழைய பாடல், துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம், ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஸ்தோத்திரம். நம்மையும் அந்த வெளிச்சத்தினிடத்திற்கு அவர் கொண்டு சேர்க்கிற தேவனாயிருக்கிறார். அவரை பாடி நாம் துதிப்போமாக. Tu
ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நாம் எல்லாரும் மகிமையை செலுத்துவோமாக. ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே தேவனை ஆராதிப்பதற்கு உங்களுக்கு இருக்கிற தடைகள், உங்கள் சர்வத்தில் இருக்கிற விளைவினங்கள், ஸ்தோத்திரம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மறுத்து போட ஸ்தோத்திரம் அவர் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். இந்த கால வேளையில நாம் பாடினோம் அல்லவா, கட்டுகள் யாவும் மறுத்து கண்ணீர் கவலைகளை அகற்றுகிற தேவன், நம்மை துதியின் ஆடையை நமக்கு கொடுக்கிற தேவன், அவரை ஆராதிக்கிற ஸ்தோத்திரம் எண்ணத்தை, சிந்தையை, ஸ்தோத்திரம் அந்த பயபக்தியை, அந்த துதியின் ஆடையை தேவன் நமக்கு இந்த கால வேளையில அருளி செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற எல்லாரும் ஸ்தோத்திரம் எல்லா துக்கங்களையும் கவலைகளையும் புறம்பே தள்ளிவிட்டு தேவனை துதிக்கிற எண்ணத்தோடு கூட ஸ்தோத்திரம் துதியின் ஆடை அணிந்தவர்களால் தேவ நாமத்தை நாம் எல்லாரும் பாடி துதிப்போமாக. ஸ்தோத்திரம். நம்முடைய பாவங்கள் செக்க செவேரென்று இருந்தாலும் அவைகளை பஞ்சை போல ஸ்தோத்திரம் வெண்மையாய் மாற்றுகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இந்த காலவேளையிலே அவருடைய பரிசுத்த ரத்தம் ஸ்தோத்திரம் உங்கள் வாழ்க்கையில கடந்து வந்து உங்களை சுத்திகரிக்கும். நாம் பாடுவோமாக. பஞ்சை போல் வெண்மையாகிட பாவம் யாவும் நீக்கினாரே, சொந்த ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தேவனை துதிப்போமாக. எந்த பாவங்களும் சாபங்களும் நம்மை ஆண்டு கொண்டாதபடி நம்மை காக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்னொரு பாடலை பாடி தேவனை நாம் எல்லாரும் ஆராதிப்போமாக. ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நல்லவராகவே இருக்கிறார், நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. இம்மானுவேலருக்கு, நம்முடைய இரட்சகருக்கு, நம்முடைய இயேசு ராஜாவுக்கு நன்றி செலுத்தி நாம் எல்லாரும் அவரை பாடி துதிப்போமாக. என் ஆற்றல் நீர்தான், என் பலன் நீர்தான், என் கீதம் நீர்தான் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆத்மா கர்த்தருக்குள் ஸ்தோத்திரம் மேன்மை பாராட்டுவதாக இந்த கால வேளையிலே ஸ்தோத்திரம். பூமியிலே நீதியையும் நியாயத்தையும் ஸ்தோத்திரம் கிருபையையும் விளங்க செய்கிற தேவன் அவர் என்பதை நாம் அறிந்து உணர்ந்திருக்கிறோம் அல்லவா. அதை குறித்து இந்த கால வேளையிலே நாம் மேன்மை பாராட்டுவோமாக. கர்த்தருடைய நாமத்தை எல்லாரும் பாடி துதிப்போம்.
உங்களை கைவிடலாம். ஸ்தோத்திரம். ஆனால் பலனாகிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம். என் ஆற்றல் நீங்க தான்ப்பா, என் பலன் நீங்க தான் ஆண்டவரே. கிருபையின் மேல் கிருபை அடைவோமாக. பலத்தின் மேல் பலனடைந்து அவர்கள் சீயோனில் தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர் இந்த காணவெளியிலே நம் நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. எல்லாரும் கண்களை மூடி வாயால திறந்த தேவனுக்கு மகிமையை ஏறிடுங்கள். அல்லேலூயா. அவர் சமூகத்தில் நடுக்கத்தோடும் கலைவுகளோடும் ஸ்தோத்திரம் அவரை நாம் சேவிப்போமாக. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே வைத்தியர். மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே வைத்தியர். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எல்லாருக்கும் எந்த காரியத்தையும் செய்ய வல்லவர் அவர். அவர் வைத்தியராக இருக்கிறார், இரட்சகராக இருக்கிறார், நம்முடைய தேவனாக இருக்கிறார், நம்முடைய மீட்பராக இருக்கிறார். இந்த காலவேளையிலே உங்களை மீட்டுக் கொள்கிற தேவன். ஸ்தோத்திரம். அவரை ஆராதிப்போமா எல்லாரும்? உங்கள் முழங்காலை முடக்கி உங்கள் பரிசுத்தமான கரங்களை தேவனுக்கு நேராக நன்றாய் உயர்த்தி அவரை துதிக்கும் துதியினால் ஸ்தோத்திரம். நம்முடைய வீடு ஆகிய ஆலயம் நிரம்பட்டும். உங்கள் சரீரமாகிய ஆலயம் அவருடைய மகிமையினால் நிரம்பட்டும். கரங்களை உயர்த்தி இயேசுவே மீட்பர். மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே மீட்பர். இயேசுவே ஆண்டவர். மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார்.
உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நிச்சயமான விடுதலையை கட்டளையிட்டிருக்கிறார். விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அது பலன் செய்யும், கிரியை செய்யும். விசுவாசித்து தேவனை துதித்து ஸ்தோத்திரித்து அவர் அருளுகிற விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் வருகிற இடத்துல விடுதலை உண்டு. நம்முடைய சுய பக்தியினால, நம்முடைய சுய முயற்சியினால, நம்முடைய மாம்ச தீர்மானத்தினால ஒருபோதும் நாம் விடுதலை அடைய முடியாது. நாம் பரிசுத்தமாக இருக்க முடியாது. நம்மை சாட்சிப்படுத்துகிற ஆவியானவர், நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவர் தேவ சபையே இந்த நாட்களில் ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பாத்திரமாய் இருக்க ஒவ்வொருவரும் உங்களை விட்டுக் கொடுங்க. இதோ நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே, என் நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க. நிச்சயமாய் அவன் நிரப்புங்க. முழங்காலில் என்ற வண்ணமாகவே நம்முடைய கரங்களை அவருக்கு நேராய் உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி, எங்கள் ஆத்மாவோடும் இருதயத்தோடும் எங்கள் கரங்களையும் உமக்கு நேராக உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையிலே எங்கள் தேசத்தினுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. திறப்பில் நின்று ஜெபிக்கிற மனிதர்களால் நீங்களும் நானும் தேவனுடைய ஏக்கத்தை, அங்கலாய்ப்பை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் இருப்போமாக. தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கிற ஒருவனை தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த ஒருவர்களாய் நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. பூமியில இருவர் ஒருமனப்பட்டால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் நீங்கள் வேண்டிக் கொள்கிற காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன். அதனாலதான் இன்றைக்கு நம்ம இணைந்து குடும்பமா, சபையா எப்படியெல்லாம் நம்மளால ஜெபிக்க முடியுமோ, நம்ம இணைய முடியுமோ, இந்த சபை ஆராதனையிலும் நாம் ஜெபிக்க ஸ்தோத்திரம் பிரயாசப்படுகிறோம். முப்புரி நூல் சீக்கிரத்தில் வராது. ஹல்லேலூயா. நாம் ஒருமனப்பட்டால், நாம் ஒன்றாய் இருந்தால், நமக்கு எதிரடையாய் இருக்கிற ஸ்தோத்திரம் எல்லா கிரியைகளையும் நிர்மூலமாகி போகும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் நம்முடைய கரங்களை பலப்படுத்தும், நம்முடைய முழங்கால்களை இந்த நாட்களில் பலப்படுத்தும். சபையிலே உபவாச ஜெபம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் அதற்கு உங்கள் செவிகளை சாய்த்திருக்கிறீர்கள், உங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்கள்? ஒரு வேளையாவது ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், கடைசி நாட்களில் இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவிக்காதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு சாப்பிட திருப்தியான 3 வேளை ஆகாரத்தை கட்டளையிட்டிருந்தாலும், நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்திருந்தாலும், நமக்கு ஒரு குறைவும் இல்லை என்றாலும், இந்த நாட்களில் தேவனுக்காக, ஹல்லேலூயா, தேசத்தின் விடுதலைக்காக, நன்மைக்காக நீங்களும் நானும் நம்முடைய சரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த தேவன் நம்மை அழைக்கிறார். ஸ்தோத்திரமையா. எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. எல்லாம் நமக்கு தகுதியாகிறார். அவைகள் எல்லாம் நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. போஜனமானது நம்மை தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருக்க விட்டாது. புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. தேவ சமூகத்தில் ஒரு வேளையாவது உங்கள் ஆகாரத்தை துறந்து, நீங்கள் பலவீனம் உள்ளவர்களாய் இருந்தாலும் கர்த்தர் உன்னதத்திலிருந்து இறங்கி வருகிற பலனை உங்களுக்கு தருவார். ஒவ்வொரு நாளும் குடும்பமாக, சபையாக இணைந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் கீழ்ப்படியாமையினால், மீறுதலினால், பாவத்தினால் அநேக முறை அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள். அவருடைய தேசம் தீக்கிரையாக்கப்பட்டது. கொள்ளை நோய்க்கு ஆளானார்கள். ஆனால் அவர்கள் எப்பொழுதெல்லாம் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி தேவனை நோக்கி கூப்பிட்டார்களோ, தங்களை சீர்படுத்தினார்களோ, அப்பொழுது தேவன் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று வாக்குரைத்தார்.
தேவ சபையே, இந்த கொள்ளை நோயின் நாட்களுக்கு முன்பாக நீங்கள் இருந்த சீரை பார்க்கிலும் இந்த நாட்களுக்கு பின்பாக நம் எல்லாருக்கும் நற்செய்தி உண்டாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமையை பெரிதாய் விளங்கச் செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவனுக்கு உங்களை ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுங்கள் இந்த நாட்களிலே. அப்பா, எங்கள் எல்லாருக்குள்ளும் ஜெபாவிய தாங்கப்பா. ஸ்தோத்திரமையா. இந்த தேசத்து ஜனங்களை கொள்ளை கொண்டு போகிற ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மறித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரமையா, நீ காண்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எங்கள் குரலை கேட்கிற தேவன் அப்பா, உங்கள் தேசத்துக்கு நன்மை செய்யுங்கப்பா. இந்த நாட்கள் அதிகமாக ஸ்தோத்திரம் ஆளுகையில இருக்கிற அதிகாரத்துல இருக்கிற ஸ்தோத்திரம் மனிதர்களை இந்த கொள்ளை நோயானது அதிகமாய் பிடிக்கிறது. ஸ்தோத்திரம். இவர்களுக்கு கர்த்தர் நல்ல பாதுகாப்பை தரும்படியாக எல்லா எம்பி எம்எல்ஏக்கள், ஒவ்வொரு துறை அமைச்சர்கள், ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, பஞ்சாயத்து பேரூராட்சி தலைவர்கள், வார்டு கவுன்சிலர்கள், ஒவ்வொரு மாநில கலெக்டர்கள், ஸ்தோத்திரம் சுகாதாரத்துறையில பணியாற்றுகிற ஒவ்வொருவருக்கும், ஸ்தோத்திரம் எல்லா மருத்துவர்களுக்கும், செவிலியர்களுக்கும், காவல்துறையில அநேகர் இன்றைக்கு ஸ்தோத்திரம் இந்த கொள்ளை நோயினால பாதிக்கப்படுகிறார்கள். அதன் நிமித்தமாய் அவர்கள் குடும்பங்களுக்குள்ளும் இந்த பாதிப்பு உண்டாகிறது. ஸ்தோத்திரம் துப்புரவு பணியாளர்கள் ஆண்டவரே, காவல்துறையில் இருக்கிறவர்களுக்காக அன்றாடம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வியாபாரம் செய்கிற நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஹல்லேலூயா கடை முதலாளிகள் ஆண்டவரே, ஸ்தோத்திர காய்கறி விற்பனையாளர்கள் ஆண்டவரே, பால் விற்பனையாளர்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா இப்படிப்பட்ட அடிப்படை தேவைகளுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா பணியாற்றுகிற ஆண்டவரே எல்லா ஜனங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லார் மேலும் உடைய கரம் இருக்கட்டும்பா. எல்லாரையும் பாதுகாத்து நடத்துங்கப்பா ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயிலிருந்து ஒவ்வொருவரையும் நீங்க ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இதிலிருந்து பாதிக்கப்பட்டவர்கள் பூரண சுகமடைந்து விடுதலை அடைந்து ஆண்டவரே வீடு திரும்ப நீங்க உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஐயா ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த தேசத்தின் சுக வாழ்வு துளிர்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஒவ்வொருடைய சரத்திலும் ஆண்டவரே நல்ல எதிர்ப்பு சக்தி உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. அக்கினி நடுவே நடந்தாலும் ஆண்டவரே அவைகள் ஒன்றும் எங்களை பற்றிக்காதபடிக்கு, எங்கு பார்த்தாலும் இந்த கொள்ளை நோய் சுற்றி சூழ இருந்தாலும் அவைகள் ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. உடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல எங்கள் தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் நீர் பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உடைய கரம் கூட இருக்கட்டும் அப்பா. இந்த சபையை ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் இந்த நாட்கள்ல பூரண கிருபை உண்டாயிருப்பதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசுவாசிகள் எல்லாரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகினது போல ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒவ்வொருவரையும் வழிநடத்துகிற ஆண்டவர், ஒவ்வொருவரையும் போஷிக்கிற ஆண்டவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சத்தியத்தின் பாதையில் நடத்துங்கப்பா ஆண்டவரே. ஆத்மா கடன் அடையட்டும் ஆண்டவரே. உடைய வருகைக்கு ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. திரளான ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உடைய கரத்திலைகளை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமைகளை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்குள் சுகமாய் இருக்கிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய சபை மூலமாக தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் பிரேயர் நடக்கிறது. நீங்கள் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறீர்கள். எல்லாரும் தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்க உங்களை கேட்கிறோம். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் அவ்வப்போது தெரியப்படுத்துங்கள். நம் சபையாராக இணைந்து ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். என்றும் இந்த நாட்களிலும் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிறவர்கள் இருந்தால் உங்கள் வீடுகளிலே இருக்கும்போது நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்ட சபையாராக நாம் எல்லாரும் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிப்போமாக. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். திருமண நாள் காண்கிற
காண்கிறவர்களுக்காக நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமாக. பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்கள் ஸ்தோத்திரம் முழங்கால் படியின்படி அன்பாய் கேட்கிறேன். எல்லாரும் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாள் திருமண நாள் காணுகிறவருடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் ஒரு வருடத்தை நீர் உடைய பிள்ளைகளுக்கு கூட்டி கொடுத்து நீர் நடத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இதோ காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆகையால் இவங்க இந்த நாளை கண்டிருக்கிறாங்க. கர்த்தர் அதன்படி நீர் ஆசீர்வதித்து கனப்படுத்தி உயர்த்தி மேன்மைப்படுத்துங்க. நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் அதை கர்த்தருக்கு என்று விசேஷித்துக் கொள்கிறான் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளில் நாங்கள் உங்களை மகிமைப்படுத்துறோம். இந்த பிறந்த நாளை திருமண நாளை கொடுத்ததுக்காக உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். Lord, we exalt your name, O God. உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு நன்மையும் கிருபையும் உண்டாகட்டும். இந்த தொற்றுகளின் நாட்களே பயம் திகில்கள் ஓடி போகட்டும். கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுடைய பிள்ளைகளை வந்து மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவரே, உடைய வசனத்தின்படி நடந்து உடைய வேதத்தின்படி நடந்து உடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்கு கீழ்ப்படிய கர்த்தர் கிருபை தாரும். அவர் பரிசுத்தமாய் ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள சந்ததியாய் ஜீவிக்க கிருபை தாரும். அப்படிப்பட்ட கிருபையை தாங்க வழி நடத்துங்க. நாங்கள் சபையாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நீர் நல்லவர். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தருடைய விலையேற பற்றி நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கர்த்தருக்காக சாட்சி கொடுக்கிற ஒரு சகோதரி உங்களுக்காக வந்திருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு சாட்சி கொடுப்பாங்க. என் பேர் உமா. எங்கள் வீட்டுக்கு பேர் சதீஷ்குமார். நாங்கள் ஒரு இந்து ஃபேமிலி. சர்ச்சுக்கு 3 இயர்ஸாக வந்துட்டுருக்குறோம். உங்கள்கிட்ட நான் ஒரு சாட்சி, பெரிய சாட்சியை சொல்லணும். கர்த்தர் எனக்கு அந்தளவுக்கு அற்புதம் பண்ணியிருக்காரு. எங்கள் மாமனார் வந்து பூசாரியாக இருக்கிறாரு. கோயில் வச்சுருக்கிறாரு. அங்காளம்மன் கோயில் வச்சு நடத்திட்டுருக்கிறாரு. நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்த வீடு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு மேலேயே இருந்தது. கீழே கோயில், மேலே நாங்கள் இருந்த வீடு. அந்த வீட்டுக்கு வரதே எங்களுக்கு இஷ்டம் இல்லாமல் இருந்தது. சரி, வேறு வழி இல்லைன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு நாங்கள் வந்தோம். ஆனால் அந்த வீட்டுக்கு வந்திருந்து எங்களுக்கு ஒரு சமாதானம், நிம்மதி எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் வேறு வீடு மாமனார்கிட்ட கேட்டோம். மாமனார் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 10-15 வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறாரு. தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எல்லாம் குடியிருக்கிறாங்க, தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்கள் இருந்துட்டு பாஸ்டர்கிட்ட சொன்னோம். பாஸ்டர் இப்படி நாங்கள் வீடு கேட்குறோம், தரமாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னாங்க. வீடையும் வந்து பார்த்தாரு, உங்களுக்காக ப்ரேயர் பண்ணார். வீடு சுற்றி தண்ணி தெளித்து எல்லாம் இது பண்ணார். நீங்கள் வீட்டில் நிறைய கட்டுங்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் 40 நாள் ஃபாஸ்டிங் வந்து 2 பேருமே ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் 40 நாள் 2 பேருமே ஃபாஸ்டிங் வந்து ப்ரேயர் பண்ணோம். எங்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் பண்ணார். எங்கள் மாமனார் தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த வீட்டை அவரே கூப்பிட்டு எங்களுக்காக இந்தாங்க சாவி, அந்த வீடு வந்து காலி பண்ணுறாங்க, லீஸுக்கு இருந்தாங்க, காலி பண்ணுறாங்க, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அந்த வீட்டுக்கு விட்டார். இப்போ அந்த வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம். இந்த வீட்டில் ரொம்ப சமாதானம். எங்களுக்கு நாங்கள் எப்படி எதிர்பார்த்தோமோ அந்த மாதிரி இருக்குது. கர்த்தர் இந்த பெரிய அற்புதம் செஞ்சுருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் இன்னொரு அற்புதமும் செஞ்சுருக்காரு. இந்த வீட்டில் இந்து ஃபேமிலிங்கிறதுனால மகா சிவராத்திரி பண்டிகை டைமில் எங்கள் வீட்டுக்காரர் கரங்க எடுக்கணும், மயானத்துக்கு போய் எலும்பு எடுக்கணும், அங்கே இருக்கிற எலும்பு வாயிலே கடிச்சு எடுக்கணும், ஆடு கடிக்கணும், கோழி இதெல்லாம் கடிக்கணும், அப்போ தான் இருந்துட்டு உனக்கு குழந்தை நிற்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் மாமனார் அந்த பண்டிகையை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக லைட்டை போட்டு, சீரியல் லைட்டை போட்டு 3 நாள் அன்னதானம் போட்டு ரொம்ப கிராண்டாக பண்ணிகிட்ருப்பாரு. ஆனால் அந்த வீட்டு பையனை அந்த பண்டிகையில் கலந்துக்கலன்னா அவர் என்ன பிரச்சனை பண்ணுவாருன்னு அந்த வீட்டில் இருக்க எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பிரச்சனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாரு நான் நினச்சிட்டு இருந்தேன். பல வருஷமாக எடுக்க வேண்டாம், இவங்க எடுக்கக்கூடாது, ஆண்டவர் வந்து சேரணும் அப்படின்ட்டுலாம் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இவங்க இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஏசப்பாவை கும்பிடவே கிடையாது. இப்போ 3 இயர்ஸாக தான் கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. என்னை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. 2017 டிசம்பர் 24 நாங்கள் ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு வந்த டேட்டு. அதுலேருந்து 2 வருஷமாக பண்டிகை நடந்தது. மகா சிவராத்திரி பண்டிகை 2 வருஷமாக நடந்துச்சு. ஆனால் இருந்துட்டு இவங்க கலந்துக்கவே இல்லை. அந்த பண்டிகையில் கலந்துக்கலாம், ஆண்டவர்களை கலந்துக்க விடலை. நான் ரொம்ப பயந்தேன். ஐயோ மாமனார் பிரச்சனை பண்ணுவார், வீட்டை விட்டு விரட்டிடுவார், எங்கள் அப்பா கூப்பிட்டு கண்ணுன்னுவார் அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். நான் ஈரோடு போயிட்டேன் அந்த பண்டிகை டைமில். பாஸ்டர்கிட்ட வந்து சொன்னேன், பாஸ்டர் இந்த மாதிரி நடக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில பாஸ்டர் அப்படின்னு. பாஸ்டர் சொன்னேன், நீங்கள் பயப்படாதீங்க, ஆண்டவர் கூட இருந்து உங்களுக்கு அற்புதம் பண்ணுவாருன்னு சொன்னாங்க. அதே போல் இருந்துட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பி போயிட்டோம். ஊருக்கு போயிட்டு எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக 2 நாளும் இருக்கவே முடியல. எனக்கு அவ்வளோ பயம் இருந்தது. நான் ரொம்ப அழுந்துட்டு இருந்தேன். ஐயோ என்ன பிரச்சனை பண்ணுவாங்களோ தெரியல, உங்கள் அப்பா நம்மளை துரத்தி விட்டாங்கன்னா, வீட்டை விட்டு விரட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிலாம் பயந்துட்டு இருந்தோம். ஆனால் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் ஒரு வார்த்தை கூட எங்களுக்கு எதுவுமே சொல்லவே இல்லை, திட்டவும் இல்லை.
எங்ககிட்ட பேசவே இல்லை. ஃபர்ஸ்ட் யாருமே பேசவே இல்லை, ஒரு 1 month பேசவே இல்லை. அவங்க பேசாட்டி போட்டு, பேசினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை பண்ணாம இருந்தா போதும் அப்படின்ட்டு தான் நாங்க இருந்தோம். ஆனா எங்ககிட்ட அவங்களே வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. பிரச்சனையும் பண்ணல, எந்த ஒரு வார்த்தையும் சொல்லல. சொல்ல போனா இந்த 2 வருஷம் பண்டிகையில நாங்க கலந்துக்காம இருந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டையே எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து இந்த வீட்டை கேட்டோம், கொடுக்கல. 2 வருஷம் பண்டிகையில கலந்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எங்க மாமனார் மனசு அப்ப ஆண்டவர் எந்த அளவுக்கு பேசி மனசு மாத்தி இருக்கிறாரு பாருங்க. கர்த்தரோட இந்த அற்புதத்துக்கு கோடான கோடி சோஸ்திரம். ஆமென். அதனால இந்த காலை வேளையில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த தமிழ் ஆராதனைக்கு உங்களை நான் வரவேற்கின்றேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை கண்மணி போல நடத்தி வந்தார். அதற்காக நாம் தேவனை துதிக்கிறேன். நீங்களும் ஆண்டவரை துதிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் ஸ்தோத்திரம். நாம் வேத வசனத்திலே யோவான் 16ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஸ்தோத்திரம். நான் அதை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். இன்றைக்கு இந்த மாதத்திலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்து போட முடியாது என்பதை நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம், பல சாட்சிகளோடு கூட. சோதர, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்று சொன்னால், சந்தோஷமாய் இருக்க வழிகள், வே டு ஜாய். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கும் எனக்கும் சோதர சந்தோஷமாய் இருப்பதற்கு என்னென்ன வழிகளை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். நீங்கள் நன்றாய் கவனித்து ஆழமாய் இதை சிந்தித்து சோதரம் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அள்ளத்திட்டாதபடி அதை பரிசுத்த உள்ளத்தோடு பயபக்தியோடு கூட ஏற்றுக்கொள்வீர்களானால் இது உங்க வாழ்க்கையில மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமுமே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். முதலாவது, சந்தோஷமாய் இருக்கும்படியாக தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். வேதத்திலே அவர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டிலே உபாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அதை புசித்து நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்படுவாயாக. ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஸ்தோத்திரம் நமக்கு சொல்லி இருக்கிறார், நாம் சந்தோஷப்பட வேண்டும். அதான் கட்டளை வாக்கியமாக இது கூறப்பட்டிருக்கிறது, சந்தோஷப்படுவாயாக. ஸ்தோத்திரம். ஆகியால் இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல நமக்கு ஆண்டவர் வருமானத்தை தராரு, நமக்கு உணவு தராரு, நமக்கு எல்லாவற்றையும் தராரு. அதை எப்படி புசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் என்று சொன்னால், ஸ்தோத்திரம். நீ தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் நீயும் உன் குமாரனும் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் வேலைக்காரியும் உன் வாசல்களிலே இருக்கிற லேவியனும், பிரைஸ் தி லார்ட், உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அதை புசித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு ஸ்தோத்திரம் உங்களை உங்க குடும்பத்தோடு கூட உங்க வேலைக்காரவும் வேலைக்காரிகளோடு கூட ஸ்தோத்திரம் ஊழியக்காரரோடும் சேர்ந்து புசிக்கும்படியாக தேவன் சொல்கிறார். அந்த காரியத்தில் என்ன இருக்குதா, நீங்க அதுல சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஒரு கட்டளையாக ஆண்டவர் இதை சொல்லுகிறார். ஏற்பாட்டில் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நாம் கடந்த வாரத்தில் பார்த்தது போல, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இதுவும் கட்டளையாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இது உங்கள்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுகிற ஒரு அனுபவம் அல்ல. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஆண்டவர் மீண்டும் அந்த கட்டளை வாக்கியத்தை அவர் அழுத்தி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டியது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது, தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. இரண்டாவதாக, மகிழ்ச்சி எங்கே நமக்கு கிடைக்கிறது, எந்தெந்த ஏரியாவில் நமக்கு சந்தோஷத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. வேதத்துல நிறைய விஷயங்கள் வச்சிருக்கிறாரு. அதுல எங்கெல்லாம் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும், இன்னைக்கு அந்த சந்தோஷம் இருக்குதா அப்படின்றத நாம் சற்று நம்முடைய வாழ்க்கையிலே சிந்தித்து பார்க்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக ரட்சிப்பு, ஸ்தோத்திர, சால்வேஷன்.
இன்னைக்கு ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க ஆண்டவர் சோதர ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும் தான். சோத்திரம், நாம் புறஜாதியாராக இருந்தோம், கர்த்தரை அறியாமல் இருந்தோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் மீட்டெடுத்திருக்கிறார். பாவத்தின் சேற்றிலிருந்து, அசுத்தத்திலிருந்து, இந்த உலகத்திலிருந்து, இச்சைகளிலிருந்து கர்த்தர் உங்களை வேறுபடுத்திருக்கிறார், மீட்டெடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மீட்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கின்றபடினாலே இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்ன செய்வாங்களா, ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி, அப்புறம் அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். எத்தனை வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. சோத்திரம், அங்க ஆனந்த களிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மகிழ்ச்சி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, சந்தோஷம். பாருங்க, எல்லாம் ஒண்ணுதான், எல்லாமே அதுல ஸ்தோத்திரம் பல விதங்களிலே நாம் அதை ஸ்தோத்திரம் கொண்டாட முடியும். அப்ப யாருக்கு மகிழ்ச்சி, யாருக்கு சந்தோஷம்? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சந்தோஷம். யார் ரட்சிக்கப்பட்டவர்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க தங்களை அர்ப்பணித்தது மட்டுமல்ல, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஸ்தோத்திரம் ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய சந்நிதியிலே வருகிற ஜனங்கள், தங்களை அர்ப்பணித்து வருகிற ஜனங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர்கள் தான் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். சோதரர், அந்த மீட்பு எங்க கிடைக்குதுன்னா ஞானஸ்நானத்துல தான் கிடைக்கிறது. தண்ணீரிலே மூழ்கி நாம் வெளியே வரும்போது புதிய உடன்படிக்கையின் சந்ததியாக, புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக நம்மை தேவன் மாற்றுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையால் ஸ்தோத்திர ஆனந்த களிப்புடன், சந்தோஷத்தோட, மகிழ்ச்சியோட ஸ்தோத்திர ரட்சிப்பின் சந்தோஷம். இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு ஆனந்த களிப்பு இருக்கிறதா? ஸ்தோத்திரம், உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறதா? உங்களுக்கு சந்தோஷம் இருக்கிறதா என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்திருக்கிறார். வாட் a joy. இங்க நீங்க கவனிக்கணும், இவருக்கு இருக்கிற சந்தோஷத்தை எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னார். மணவாளன் மணவாட்டி திருமணத்துக்காக ஆயத்தமாக அவர்கள் வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் தரித்துக் கொள்ளுகிறார்கள். சோதரர், இதெல்லாம் போடும்போது இருக்கிற சந்தோஷம் பயங்கரமான சந்தோஷம் நிச்சயமாக இருக்கும். திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள், திருமணத்துக்கு போகிறவங்க ஸ்தோத்திரம் அப்படியே ரொம்ப பரபரப்பாக இருக்கும். ஆனால் அதை விட மேலான ஒரு சந்தோஷம் எங்க இருக்கா? இவர் சொல்றாரு, இதுல இருக்கிற சந்தோஷத்தை காட்டிடும். ஆனா அந்த உலகத்துல இதுலதான் சந்தோஷம் இருக்குது. அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை நமக்கு உடுத்தி இருக்கிறாரே. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறார். எப்படி என்று சொன்னார், அவர் ரட்சித்ததுதான், அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதுதான் அந்த வஸ்திரம். ஹல்லேலூயா. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் தரித்திருக்கிறோம் என்று சொன்னார். அதுல ஒரு சந்தோஷம், ஒரு பூரிப்பு, ஒரு மகிழ்ச்சி தேவன் வைத்திருக்கிறார். ஒரு களி கூறுதலை எவ்வளவு வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார் பாருங்க. சோத்திர கர்த்தருக்கு பூரிப்பு, மகிழ்ச்சி, மகிழ்கிறேன், களி கூறுகிறேன். ஸ்தோத்திரம், இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் அந்த சந்தோஷம் வருதா? மற்ற விஷயங்கள்ல இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும், ஸ்தோத்திரம், நம்முடைய காரியங்களை காட்டிலும் இன்னைக்கு அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறதான நமக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, களி கூறுதல், பூரிப்பு இன்னைக்கு இருக்கிறதா என்பதை சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா 31ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அப்ப ஆண்டவர் நம்மை விட பலத்தவருடைய கையிலிருந்து நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன் என்பது மறந்துடாதீங்க. உங்களோட வலிமையானவர்கள், உங்களோட பெரியவர்கள், உங்களுடைய பலத்தவர்களுக்கு நீங்க பயப்படாதீங்க. ஸ்தோத்திரம், கர்த்தர் அவர்களுடைய கைக்கு உங்களை மீட்டு நடத்துவார். அதுதான் உங்க சந்தோஷம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நினைக்கணும், ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறாரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லணும். ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களை ரட்சிப்பார். எந்த சூழ்நிலையிலும் தேவன் ரட்சிப்பார். அதுல இருக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், பூரிப்பு, களிப்பு, இதெல்லாம் எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தான் வச்சிருக்கிறார். தேவ பிள்ளைகளே,
இரண்டாவதாக ஸ்தோத்திரம், வேத வசனத்தினாலே உண்டாகிற ஒரு சந்தோஷம், வேதத்தினாலே, வார்த்தையினாலே, கர்த்தருடைய வார்த்தையினாலே உண்டாகிற சந்தோஷம். அதுல எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் ஸ்தோத்திரம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். இங்க ஸ்தோத்திரம், இங்க சொல்றார், உடைய வார்த்தைகளை நான் உட்கொண்டேன். ஸ்தோத்திரம், இன்னைக்கு வசனத்தை வாசிக்கிறோம் மேலோட்டமாக, ஆனா ஸ்தோத்திரம் உட்கொண்டேன் அப்படின்னா உள்ள படிச்சு அதை உள் வாங்கி ஸ்தோத்திரம் இருதயத்துக்குள்ள சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறது போல உடைய வசனத்தை என் இருதயத்துக்குள்ளே வைத்தேன். ஸ்தோத்திரம், இன்னைக்கு நம்ம சாப்பாடெல்லாம் வயிற்றுக்குள்ள இருக்கிறது போல ஸ்தோத்திரம் உள்ள வைக்கிறோம். நிறைய காரியங்கள் இன்னைக்கு மறக்காம நிறைய விஷயங்கள் நம்முடைய மனதில் இருப்பது போல, அதை விட ஸ்தோத்திரம் அவருடைய வார்த்தை நமக்குள்ளே தங்கி இருக்க செய்ய வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதுதான் சொன்னார், உட்கொண்டேன். சாப்பாடு மாதிரி அதான் ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல அவருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதை தான் இங்கே எரேமியா இங்கே முன்கூட்டியே சொல்றாரு, நான் உட்கொண்டேன். ஸ்தோத்திரம், இன்னைக்கு நீங்க வசனத்தை, அதுதான் அந்த உட்கொண்டேன் என்பதுதான் தியானம் செய்வது. ஸ்தோத்திரம், அவருடைய வார்த்தையை ஸ்தோத்திரம் நம்ம அப்படியே மெடிடேஷன் பண்ணுவது. ஸ்தோத்திரம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உட்கொள்ளுகிற அனுபவம், வசனத்தை வாஞ்சியோடு கூட இன்றைக்கு நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வாசிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். அதான் கை கொட்டுறதுனா சந்தோஷம். ஸ்தோத்திர கம்பீரிக்கும் முழங்கும் அப்படின்னா அதான் ஸ்தோத்திர மகிழ்ச்சி. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்ன வார்த்தை, நான் அனுப்பின வார்த்தை அது வெறுமையா என்கிட்ட திரும்பாது. அது எதற்காக அனுப்பப்பட்டதோ அது தன் வேலையை செய்து முடித்து விட்டு தான் வரும். அப்போ உன் வாழ்க்கையில நான் வசனத்தை அனுப்புவேன், என் வார்த்தைகளை அனுப்புவேன். அது வந்து உங்க வாழ்க்கையில நிச்சயமாக நடத்தும், நிச்சயமாக உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகியது ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க வருத்தப்படாதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க. கர்த்தர் என்ன செய்வாரா, அனுப்புனாரா அதை செஞ்சுட்டு தான் வரும். ஹல்லேலூயா. ஆகிய ஆண்டவர் சொல்ற, நீ கம்பீரமா போ, மகிழ்ச்சியா புறப்பட்டு போ, உன் வேலையை செய்து கொண்டிரு. நீங்க சூத்திர நீங்க போங்க. சூத்திர பர்வதங்கள் மலைகள் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கும். ஹல்லேலூயா. இப்ப உங்களுக்கு முன்னாடி பர்வதங்களும் மலைகளும் கம்பீரமாய் முழங்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. சூத்திரம், ஏன்னா அவர் அனுப்புனா அது நடக்கும். பர்வதங்கள் சந்தோஷப்படும், ஸ்தோத்திரம், மலைகள் மகிழ்ச்சியாகும். அது மட்டுமல்ல, வெளியின் மரங்கள் கை கொட்டும். ஸ்தோத்திரம், உங்க வாழ்க்கையில தேவ வசனம் நிறைவேறுகிறத பார்த்து மரங்கள் கை கொட்ட போகிறது. ஸ்தோத்திரம், மலைகளும் குன்றுகளும் முழங்க போகிறது. Praise the Lord. Hallelujah. இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஸ்தோத்திரம் ஆண்டவர் நினைச்சுவார். வேதத்தை நேசிக்கிறவங்களை கர்த்தர் அற்புதமாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 119:111 சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன், அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்ல முடியுமா? உங்க இருதயத்தின் மகிழ்ச்சி எது? இன்னைக்கு எல்லாருடைய இருதயத்தின் மகிழ்ச்சியும் இன்னைக்கு செல்போன் தான். அதை எடுத்து நோன்றதுல இருக்கிற சந்தோஷம் மகிழ்ச்சி வேற எதுலையும் இல்லை. ஆனா ஆண்டவருடைய தேவனுடைய மனுஷன் சொல்லும்போது சொல்றாரு, உங்களுடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன். ஒரு நித்தியமான சுதந்திரம். ஸ்தோத்திரம், இந்த வேத புத்தகம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் கர்த்தருடைய சாட்சிகள் நிறைந்தது, கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைந்தது. ஸ்தோத்திரம், கர்த்தருடைய சாட்சிகள் இங்க இருக்கு. அதான் சொல்றான், உங்களுடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக என் வாழ்நாள் முழுசு நான் எடுத்துக்குவேன். ஸ்தோத்திரம், நான் அதை தான் என் நித்திய சுதந்திரம். எனக்கு இந்த சொத்து சுகம் பூமி இதெல்லாம் எனக்கு நித்திய சுதந்திரம் அல்ல, உங்களுடைய வேதம் தான் எனக்கு நித்திய சுதந்திரம். ஸ்தோத்திரம், அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. வேற எது எனக்கு மகிழ்ச்சி இல்லப்பா. இந்த உலகம்
ஸ்தோத்திரம், டிவி, சினிமா, நாடகம் இன்னைக்கு இந்த கிறிஸ்தவங்க உள்ளத்தை ஆட்கொண்டு கொண்டு இருக்கிறது. அவர்களால் வெளியே வர முடியல. ஸ்தோத்திரம், இந்த டிவியை சினிமாவை பார்க்கறதுல ஸ்தோத்திரம், மற்றும் அங்கே ஸ்தோத்திர நாடகங்களை பார்க்க, சீரியலை பார்க்க ஸ்தோத்திரம் இருக்கிற ஆர்வம் அது பிசாசுடைய கிரியை. பிசாசனைக்கு ஆட்கொண்டிருக்கிறான். ஆனா வேத வசனம் உங்களை ஆட்கொள்ளணும். அதுல மகிழ்ச்சி, உங்க இருதயம் மகிழணும். சூப்பர், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுதே, அதை வாசிக்கும் போது பூரிப்பு வரணும். பிரைஸ் தி லார்ட், ஒரு சந்தோஷம் வரணும். இன்னைக்கு பிள்ளைகளை வசனத்தை வாசிக்கிச்சுன்னா அப்படி முகத்தை காட்டிட்டு போகுது. வசனத்தை வாசிக்கிறதுல ஒரு சந்தோஷம் இல்லை. வசனத்தை வாசிக்க சொன்னா நான் வாசிக்கிறேன், ஆனா செல்போனை சொல்லாமே எடுத்துட்டு ஓடிடுவாங்க. ஸ்தோத்திரம், கவனிச்சு பாருங்க, உங்க வீட்டு அதான் நடக்கும். ஸ்தோத்திரம், கொஞ்சம் அசந்தீங்கன்னா எடுத்து இப்படி பார்ப்போம், திட்டோன்னு வச்சிடும். அப்புறம் கொஞ்சம் நம்ம பாத்ரூம் போனால் டப்புன்னு எடுத்துட்டு போனேன். இனிமேல் பாத்ரூம் போனால் கூட ஃபோனை எடுத்துக்கிட்டு தான் போகணும் போல இருக்கு இன்னைக்கு அநேக நேரங்களில் பெற்றோர். ஏன்னு சொல்ல ஆபத்து. இன்னைக்கு மகிழ்ச்சி எது? நான் சொல்லுகிறது உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். இன்னைக்கு மகிழ்ச்சி இன்னைக்கு அதுதான். இன்னைக்கு மகிழ்ச்சி உலகம், நண்பர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், நம்முடைய மகிழ்ச்சி அப்படி சாட்சிகளாய் மாற வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நான் வாசிக்கும் போது, இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்றாரு, என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படிக்கு இந்த ஜனங்கள், இப்பொழுது நான் உம்மிடத்துக்கு வருகிறேன், அவர்கள் இங்க இருக்கிறதான சீஷர்கள், ஜனங்கள் என்னுடைய சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். அவர் இருக்கும்போது வார்த்தை, அதான் அவர் தான் வார்த்தை, தெய்வ வார்த்தை ஜனங்களுக்கு பேசினார். ஸ்தோத்திரம், என் சந்தோஷத்தை ஸ்தோத்திரம் நம்மளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. உலகம் ஸ்தோத்திரம் நம்மை பகைக்கிறது. ஸ்தோத்திரம், ஏன்னா நம்ம உலகத்தார் அல்ல, நாமும் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், அவங்களோட ஒத்து போகாமல் இருக்கிறோம். ஸ்தோத்திரம், சில விஷயங்களை அவங்க நம்மளோட காம்ப்ரமைஸ் பண்ண முடியல, நம்மளால முடியல. அதனால ஸ்தோத்திரம், நம்ம உலகத்தார் அல்ல. we are separated people, we are called out from the group of people. praise the Lord. ஒரு கூட்ட ஜனங்களில் இருந்து தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். so we are different people. ஆகியால் ஸ்தோத்திரத்துல முதல் வசனத்துல சொன்னது போல ஸ்தோத்திரம், நான் உன்னிடத்தில் வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி. ஏன் சந்தோஷம்? தேவனோடு கூட இருக்கிற என்னுடைய சந்தோஷத்தை இவர்களும் நிறைவாய் அடையும்படி. ஸ்தோத்திரம், நான் இவங்களுக்கு சொல்றேன், வார்த்தையை சொல்றேன், வசனத்தை சொல்றேன், அதுதான் ஸ்தோத்திரம் மகிழ்ச்சி. Praise the Lord. Hallelujah. இங்கே நாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு சந்தோஷம், பரிசுத்த ஆவியினாலே நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தேவன் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கலாத்தியர்கள் ஸ்தோத்திரம் நிருபம் ஸ்தோத்திரம் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை நாம் அங்கே வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இங்கே ஆவியின் கனியோ சந்தோஷம். அங்க நிறைய இருக்கு, 9 கனிகளை தேவன் வைத்திருக்கிறார். ஆவியின் கனிகள் நமக்கு தெரியும். அதுல ஸ்தோத்திரம், ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம். அன்பு தான் முதல்ல, இரண்டாவது சந்தோஷம். அப்ப சந்தோஷம் ஆவியின் கனி, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற அவர் கொடுக்கிற ஒரு கனி இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு கனி இருக்கிறது. அது ஒன்று சந்தோஷம், ஜாய். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கனியை உங்களுக்கு தருகிறார், நீங்க சந்தோஷப்படும்படியாக. ரோமர் 14ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, ஸ்தோத்திரம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் நமக்கு தெரியும். ஸ்தோத்திரம், சும்மா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, விதவிதமா செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, குடிச்சுக்கிட்டே இருக்கிறது, இதே நிறைய பேருக்கு வேலை. ஸ்தோத்திரம், வேதத்தை வாசிக்க நேரம் இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை, வீட்டில் உட்காந்து பாத்திரத்தை கழுவ வேதம் வாசிக்கல. எங்க நேரம் இருக்கு? இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு காலையில் இருந்துச்சா சமைக்க வேண்டியிருக்கு, மத்தியானம் சமைக்க வேண்டியிருக்கு, இரவுல சமைக்க வேண்டியிருக்கு, பாத்திரங்களை கழுவணும், வீடை கூட்டணும், வீடை துடைக்கணும். ஸ்தோத்திரம், சிலருக்கு சில வியாதி இருக்கும். என்ன வியாதி அப்படின்னா, டெய்லி வீட்டை துடைச்சிக்கிட்டே இருக்கணும், அப்படியே அது ஒரு வியாதி. ஸ்தோத்திரம், வீட்டையும் துடைக்கிறதுக்கு, வீட்டை கூட்டாம
தெரியாமே நிறைய பேர் இருப்பாங்க. சில ஆளு தொட்டச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா வேதத்தை வாசிக்க ஜெபம் இதான் பிசாசுடைய கிரியை. அதுவும் சோத்திரம். அப்புறம் வீட்டை சுத்தமா வச்சுக்கிறதுல வைங்க. தேவனை தேடுறதுக்கு நேரம் இல்லாம நீங்க எதை செஞ்சாலும் அது பிரயோஜனமே கிடையாது. ஆனா இங்க நல்லா கவனிக்கணும், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சமாதானம். அருமையான தேவனுடைய ராஜ்யம் அதுதான் நம்ம நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். we are traveling towards to the eternal. நித்தியத்துக்காக போய்கிட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்ப நித்தியத்துக்காக போற நமக்கு சோதரன் இந்த உலகத்துல போறதுக்கு தான் சாப்பாடு, இந்த உலகத்துல தான் மற்ற விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறது. ஆனால் நித்தியத்துக்கு போறதுக்கு நமக்கு தேவை அவருடைய ஆவியின் சந்தோஷம். அதனால பரிசுத்த ஆவினால நிரம்பி சோதர பரிசுத்த ஆவினால நிரம்பி கர்த்தரை சமூகத்துல ஜெபிக்கிறவர்களாய் பரிசுத்த ஆவினால நிறையப்படுகிற அனுபவம் இன்றைக்கு வேண்டும். God expecting you to fill with the Holy Spirit. பரிசுத்த ஆவினால நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அங்கதான் ஒரு சந்தோஷம் இருக்கு. சோத்திரம். அங்க ஒரு ஜாய் இருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திரம். மற்ற விஷயத்துல புசிக்கிறதுலையும் குடிக்கிறதுல இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை தான் இந்த காலை வேளையிலே உங்கள் மத்தியிலே நான் பேசுகிறேன். உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும். உங்க வாழ்க்கையில சந்தோஷம் வேணுமா? சந்தோஷத்தை தேடி எங்கேயும் போகாதீங்க. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் போது ஒரு சந்தோஷம் தேவன் தருவார். Praise the Lord. Hallelujah. இதைத்தான் இங்கே நம்ம வேதத்திலே ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். சோத்திர யோவான் 16ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திலே அனுப்புவேன் என்று சொல்றார். அடுத்த 20வது வசனத்துல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அதான் அந்த 7வது வசனத்துல அவர் சொன்னது போல சோத்திரம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னு சொன்னா, நான் போனா நான் இருந்தா நானே எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. நான் போனா பரிசுத்த ஆவியானவர் வருவாரு, தேற்றரவாளன் வருவாரு, அவர் வந்து உங்களுக்குள்ளே கிரியை செய்து உங்களை பயன்படுத்துவார். அதுதான் சொல்றது, உங்களுக்கு நலமாயிருக்கும். சோத்திரம். போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏன் ஆண்டவர் சொல்ற போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னா, நான் போனா நீங்க அற்புதம் செய்யலாம், நீங்க ஆண்டவருக்காக பயன்படலாம். நான் தான் இப்ப எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இனி நீங்க செய்யலாம். அப்ப பரிசுத்த ஆவியினால ஒரு சந்தோஷம். இப்ப இயேசுநாதர் செய்யற அற்புதங்களை பார்க்கறதுல ஒரு சந்தோஷம், கூடயே நிக்கிறதுல ஒரு சந்தோஷம். சோத்திரம். ஆனா அதை விட நான் செய்வது அதை விட ஒரு பெரிய சந்தோஷம். அதான் சொன்னார், அது உங்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்கும், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால நான் போறேன். சோத்திரம். நான் போகலன்னா அவர் வர மாட்டாரு, அவர் வரலாம் நீங்க பயன்பட முடியாது. ஆகையால் நான் போகிறேன். இந்த உலகம் உங்களை நீங்க துக்கப்படுற நேரத்தில் உலகம் சந்தோஷப்படும், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்படுகிறபடினாலே, அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு உங்களுக்குள்ளே கடந்து வருகிறபடினாலே நீங்கள் சந்தோஷப்படுவதற்கு தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை வைத்திருக்கிறார். சோத்திரமாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தபடியாக கீழ்ப்படுகிறதுனால் உண்டாகிற சந்தோஷம். சங்கீதங்களின் புத்தகம் 36ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சோத்திரம், உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியிலே அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். அப்ப ஆண்டவர், அந்த பேரின்ப நதி என்பது, நதி எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவருக்கு. தண்ணீர் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய், அந்த பேரின்ப நதியிலே அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை, பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய தாகத்தை தீர்க்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய தாகத்தை தீர்க்கிறவராக இருக்கிறார். ஏக்கத்தை தீர்க்கிறவராக இருக்கிறார். சோதரர், உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தேவைகளையும் விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் நதியாய் புறப்பட்டு வந்து உங்கள் மேல அது வந்து பாயும். அது பாயும் இடமெல்லாம் அப்படின்னு ஃபாதர் படிக்கிறார். சோதரர், பாயும் அந்த நதி பரிசுத்த ஆவியானவர். அடுத்தபடியாக கீழ்ப்படிதல். 2 நாளாகமும் சோதரம் 30ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது, யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சபைக்கு 1000 காளைகளையும் 7000 ஆடுகளையும் கொடுத்தான். பிரபுக்களும் சபைக்கு 1000 காளைகளையும் 10000 ஆடுகளையும் கொடுத்தார்கள். ஆசாரியரில் அநேகம் பேர் தங்களை சுத்தம் பண்ணினார்கள். சோதரம் 25வது, யூதாவின் சபை அனைத்தும்
ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலில் இருந்து வந்தவர்களுடைய சபை அனைத்தும் ஆகிய இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வந்த அந்நியரும் யூதாவில் குடியிருந்தவர்களும் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், சோத்திரம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு எசேக்கியா ராஜா சோத்திரம் என்ன செய்கிறான் என்று சொன்னால், சோத்திரம் எல்லா பலிக்கு ஆடுகளையும் கொண்டு வந்து அங்கே குவிக்கிறதை பார்க்கிறோம். சோத்திரம் கர்த்தருக்கு முன்பாக பலி செலுத்துதல், சோத்திரம் கீழ்ப்படிதலுக்கு அது அடையாளமாய் இருக்கிறது. சோத்திரம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது யூத தேசத்தில் இருந்தவங்க இஸ்ரவேல் மக்கள் அந்நியர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். சோத்திரம் அப்ப தேவ சமூகத்தில் கீழ்ப்படுகிறவர்களை கொண்டு கர்த்தர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அந்தபடியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலுடைய ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்ததில்லை என்று 26வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அப்படிப்பட்டதான ஒரு கீழ்ப்படிதல், யாரும் சாலமோனை தான் பெருசா பேசுவாங்க, ஆனா சாலமோனும் செய்யலன்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா அதை எசேக்கியா ராஜா செய்தார். ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்தார்கள், ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா. மகா சந்தோஷம் உண்டாயிச்சு. கீழ்ப்படுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது மகா சந்தோஷம் உண்டாகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். பிதாவுடைய அன்பில் இயேசு கிறிஸ்து எப்படி நிலைச்சிருந்தார்னா, அவர் அவருடைய கற்பனைகளை கை கொண்டார். அதை தான் சொல்றாரு, நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டா, பிதாவின் கற்பனைகளை கை கொள்றேன், நீங்க என் கற்பனைகளை கை கொள்ளுங்க. கை கொண்டால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அடுத்து 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப உங்க சந்தோஷம் நிலைச்சிருக்கணும்னா, சோத்திரம் உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கணும்னா, சோத்திரம் ஆண்டவருடைய சந்தோஷம் நமக்குள்ள வரணும்னா, இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சோத்திரம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாக இருக்கணும். ஹalleluya. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாய் நாம் இருப்போமானால் நிச்சயமாக சோத்திரம் அவருடைய சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அதான் முந்தின வசனம் சொல்ற, கற்பனைகளை கை கொள்ளணும். சோத்திரம் கை கொண்டால் சந்தோஷம் உண்டாகும், அவருடைய சந்தோஷமும் கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவோடைய சுகம் அளிக்கிற வரம் மட்டும் கிடைக்கணும்னு நினைக்க கூடாது. சோத்திரம் பிதாவுக்கு எப்படி கீழ்ப்படிந்தார், அதான் சொன்னாரு, பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவருக்கு கீழ்ப்படிச்சாரு, உம்முடைய சித்தம் அப்படின்னு சொன்னாரு. ஸ்தோத்திரம். ஆமென். என் பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படி அப்படின்னு தான் சொன்னாரு. சொந்தமா முயற்சி எடுக்கல, சொந்த ஆசைகளுக்காக எதையும் ஆண்டவர்கிட்ட கேட்கல. ஸ்தோத்திரம். ஆகியால் நீங்களும் அப்படி செஞ்சா உங்களுக்கு சந்தோஷம், அந்த இயேசுக்கு இந்த சந்தோஷம் உங்களுக்கும் வரும். எத்தனை பேருக்கு சந்தோஷம் வேணும் இந்த காலை வேளையில? வேணும்னா கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கொடுத்த கற்பனைகள் இவைகளை ஒழுங்கா நம்ம கடைபிடிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு யோசுவாவுக்கு, ஸ்தோத்திரம், மோசே உனக்கு கட்டளையிட்ட யாவையும் நீ செய்யும்படிக்கு நீ பலம் கொண்டு திடமனதா இரு. அப்ப ஆண்டவர் நீ அப்படி நீ செஞ்சினா நீ புத்திமானா இருப்பாய். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவாய். பாருங்க, இன்னைக்கு நீங்க உங்க காரியம் வாய்க்கணுமா? ஏன் விளங்காமே இருக்குது? எதை செஞ்சாலும் நமக்கு ஒரு முன்னேற்றமே இல்லை, நம்ம காரியம் வாய்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா கற்பனைகளை கை கொள்ளல. கற்பனைகளை கை கொண்டால் நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய், உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவாய், உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வழி வாய்க்கணும்னா சோத்திரம் கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும். வேற எதுவும் இல்லை. ஆண்டவர் சொன்னாருப்பா, நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. யாருக்காக ஆண்டவர் சொன்னார்? செய்கிற வேத வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன், அதை நான் அப்படியே செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்றவங்க தான் சந்தோஷத்தை நிறைவாய் இயேசு கிறிஸ்துடைய சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்க முடியும். யூ கேன் என்ஜாய். கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை தேவன் வைத்திருக்கிறார். அடுத்தபடியாக ஆத்ம ஆதாயத்தினால் உண்டாகிற சந்தோஷம். சங்கீதம் 126:5-6 வசனங்களை இங்க வாசிப்போம் என்று சொன்னால், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள், அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான்.
இன்னைக்கு நல்லா உன கவனிங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் கம்பீரமா திரும்பி வரணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அறுத்த அரிகளை சோதர கம்பீரத்தோடு அறுத்து கொண்டு வர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷம். விதைகள் அதான் சுவிசேஷம், அறிவிப்பது, பிரசங்கிப்பது, ட்ராக்ஸ் கொண்டே கொடுப்பது, ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவது, இதுதான் சோத்திரம் நம்ம விதைக்கிறது. ஆமென். சோத்திரம். விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான். ஆண்டவர் சொல்ல நல்ல சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. அப்ப நம்ம கொடுக்கறது நிறைய இடத்துக்கு போகும், நல்ல இடத்துக்கும் போகும், கெட்ட இடத்துக்கும் போகும். ஆனா நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் ஒன்று 30, 60, 100 பலன் கூட. அதான் ஒரு ஆத்துமா. சோத்திரம். அது அந்த நம்ம வாழ்க்கையில விதைக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த விதைக்கிற உண்மை அதற்கு சொல்லப்பட்டது. இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன விதைத்து கொண்டே இருப்போமானால் ஒரு நாள் கண்ணீரோடு கூட விதைப்போம். விதைக்கும் போது 4 பேர் திட்டுவான், சோத்திரம் கிழிச்சு போடுவான் நம்ம மூஞ்சில. ஆனாலும் அறுத்த அந்த விதைத்த விதைகள் ஒரு நாள் வளர்ந்து அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கும்போது, அறுக்க போகும்போது இந்த கண்ணீர் இல்லை, அறுக்க போகும்போது சந்தோஷம். ஆனாலும் அவன் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு கூட வரலாம். கமிங் வித் ஜாய். கம்பீரம் எங்க இருந்து வரும்? சோத்திரம். கம்பீரம் சந்தோஷத்துல தான் வரும், மகிழ்ச்சியில தான் வரும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வரணுமா? ஆத்மாதாயம் பண்ணுங்க. கர்த்தருடைய சுவிசேஷத்துல எங்க போறது? கொரோனாவை சாக்கு காட்டி இன்னைக்கு எல்லாருமே கடன் வாங்கினவங்க சொல்றான். சோத்திரம். இன்னைக்கு கொரோனா வந்ததுல இருந்து கடன் கட்ட முடியல. சோத்திரம். கொரோனா வந்துச்சு. இன்னைக்கு எதுவுமே இன்னைக்கு இல்ல. சோத்திரம். அதே போல இன்னைக்கு நீங்களும் சொல்லக்கூடாது கொரோனா வந்திருக்கு எப்படி சுவிசேஷம் சொல்றது. நல்லா இருக்கும்போது என்னைக்கு சொன்னேன்? சோத்திரம். நல்ல உடம்பு இருந்துச்சு, நல்ல ஓப்பனா இருந்துச்சு, எப்பயும் ஆண்டவரை பத்தி சொல்லலாம். சோத்திரம். ஒரு ஆள் சொன்னாங்க ஆண்டவரை பத்தி கூட சொல்ல முடியல. அப்போ முன்னாடி என்ன பண்ணீங்க? அப்பதான் சொல்லல, இப்பதான் ஞாபகம் வருது. வரும். இப்ப வந்தாலும் போய் சொல்லுங்க. கொரோனாவை சாக்கு காட்டி சோத்திரம். அப்பா இது ஒரு சந்தோஷமாயி போச்சுன்னு நினைக்காதீங்க. ஆத்ம ஆதாயம் பண்ணா ஒரு மகிழ்ச்சி, கம்பீரம். நீங்கள் குனிஞ்சு கூணி போக மாட்டீங்க, கம்பீரமாய் போக கத்துக்கிற விஷயமா. சுவிசேஷத்தை ஊழியத்தை அறிவிப்பதினால் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். There is a joy behind the gospel. இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில வச்சிருக்காரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அடுத்தபடியாக ஸ்தோத்திரம். அதே இதுல லூக்கா 15ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம், லூக்கா 15:7 வசனத்தில் சொல்லப்படுங்க. அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஆண்டவர் சொல்றார், இயேசு கிறிஸ்து, பரலோகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கு. என்ன சந்தோஷம்? நீங்க வீடு கட்டினதுனால அங்க சந்தோஷம் இல்லை, நீங்க பெரிய கார் வாங்கினதுனால அங்க சந்தோஷம் இல்லை. ஸ்தோத்திரம். உங்க மூலமா ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் போது அங்க சந்தோஷம். நீங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு சந்தோஷம் பரலோகத்துல நடந்திருக்கிறது. இன்னும் உங்க வீட்டுல ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படும் போது சந்தோஷம் நடக்க போகுது. அதான் சொல்றாரு, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பரலோகத்துல சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். அது எது? நான் சுவிசேஷம் அறிவிச்சு ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தலாம். சும்மா ஆத்மாக்கள் வரமாட்டாங்க, நீங்க அறிவிக்கணும். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷமாய் இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன். தூதர்களுக்கு என்னையா சந்தோஷம்? தூதர்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரே சந்தோஷம் தான், ஆண்டவரை ஆராதிக்கிறது. 2வது ஸ்தோத்திரம், ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் போது அவனுக்கு சந்தோஷம். ஏன்னா அவனுக்கு அப்பதான் வேலை. சோத்திரம். அங்க பரலோக ராஜ்யத்துல சோத்திரம் உங்க ஆத்மா போகும்போது அங்க ஆண்டவருடைய ரட்சிப்பின் மகிழ்ச்சியை பெற்று அவங்க எல்லாம் வந்து உங்க கூட நிக்கிறாங்க. ஆமே. உங்க ரட்சிப்பு, மனம் திரும்புதல், ஒரு பாவி ரட்சிக்கப்படுறது தான் தூதருக்கும் சந்தோஷம், பரலோகத்திலையும் சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடுத்து சோத்திரம், ஐக்கியம். ஐக்கியத்தினால் உண்டாகிற சந்தோஷம், ஃபெல்லோஷிப், அதனால உண்டாகிற சந்தோஷம். சங்கீதம் 42ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே, இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள் உருகுகிறது. சோதரனே, இன்னைக்கு உங்களுக்குள்ள எப்படி இருக்கு? இந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு சபையெல்லாம் பூட்டப்பட்டுருச்சு. அப்போ முன்னாடியெல்லாம் போகவே நிறைய பேர் வந்து சொன்னாங்க, நீங்கள் இந்த டைமில் வந்தாங்க, கம்யூனியன் எடுக்க நிறைய பேர் வந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து கம்யூனியன் எடுக்க வந்த நேரத்தில் சொன்னாங்க, சுற்றி சர்ச்சை புதுசாக பார்க்குறாங்க, சுற்றி என்ன பார்க்குறீங்கன்னு கேட்டேன். இங்கே வந்து எத்தனை நாள் ஆச்சு?
அந்த ஏக்கத்தை தான் இங்கே வெளிப்படுத்துறார். முன்னே நாம் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து அந்த கூட்டத்தில் அப்படி போகும்போது, அந்த கூட்டத்தோடு சேர்ந்து ஆராதிக்கும் போது, அந்த கூட்டத்தோடு உட்கார்ந்து இருக்கும் போது இருந்த களிப்பு துதியுமான சத்தம். ஆமே, அங்க ஒரே களிப்பு துதினா உலக சந்தோஷத்துல கர்த்தரோட துதியின் சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவாலயத்திற்குள் போய் வருவேனே, சொல்ற போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. இப்போ ஆலயத்துக்கு வர முடியல, ஆலயத்துக்கு போக முடியல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே. அதனால அவன் சொல்லுகிறான், மறுமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்கா? ஐக்கியத்தை விரும்புறீங்களா? சபைக்கு இது நல்லா தான் இருக்கு, சர்ச்சில் எந்த தொந்தரவும் இல்லை. சர்ச்சில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், யாராவது ஒரு ஆள் போய்கிட்டு இருக்கும், வந்துகிட்டு இருக்கும், ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே வீட்டில் நம்ம நிம்மதியாக இருந்த இடத்துல சத்தம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது நல்லதில்லை. ஸ்தோத்திரம். இது இப்போ வேற வழியும் இல்லை. ஆனால் அதுதான் உங்கள் சந்தோஷமா இருக்கக்கூடாது. அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கும்னா யூ ஆர் ராங். அது உங்க ஏதோ ஒரு தவறு அங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஐக்கியப்பட வேண்டும், ஐக்கியத்தை விரும்ப வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஜனங்களோட கூட நான் நடந்த கூட்டத்திலே களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள் தீங்குற. இப்போ எனக்கு அழுகிறேன். எத்தனை பேர் ஆலயத்துக்கு போக முடியல அழுகிறீங்க? நீங்க தான் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய பிள்ளைகள். நீங்க தான் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு போக முடியாது, ஒரு வாய்ப்பு கிடைச்சா உள்ள பூந்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன். விளக்கம் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆலயத்தை திறக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கா, வந்துடணும், வந்து தலையை காட்டிட்டு போகணும். ஸ்தோத்திரம். அந்த மகிழ்ச்சி இருக்கணும், அந்த மகிழ்ச்சி தேவை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஐக்கியத்தை தேவன் விரும்புகிறார். ஏசாயா 56:7 சொல்லுறாரு, ஸ்தோத்திரம், நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெபவெட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்கங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை இந்த ஆலயத்தில் வந்து உங்களை மகிழ பண்ண போறாரு. உங்க காணிக்கைங்க, உங்க சர்வாங்க தகன பலிகள் எல்லாம் பலிபீடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லுகிறார். சோத்திரம். ஆலயம் என்பது சோத்திரம் சாதாரணமான விஷயம் இல்லை, உங்களுடைய எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற இடம். ஸோ இன்னைக்கு நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் சோத்திரம் அவரை தேடணும். அதுல ஒரு ஐக்கியம் இருக்கிறது, அந்த ஐக்கியத்தை விரும்பணும். 1 யோவான் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அடுத்த வசனத்தில் சொல்றாரு, உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நாங்கள் கண்டும் கேட்டும் எழுதுனது, அதை நாங்கள் எழுதி வச்சிருக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கு. அதை தான் உங்களுக்கு நாங்கள் சொல்றோம். அது எதுக்காக சொல்றோம்னா, உங்க சந்தோஷம் நிறைவாகும். இன்னைக்கு உங்க சந்தோஷம் நிறைவாகணுமா? ஐக்கியம், பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஐக்கியம், குமாரனுக்கும் சபைக்கு ஐக்கியம், சபைக்கும் நமக்கு ஐக்கியம். அந்த ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். உலக பிரகாரமான மனுஷர்களோடு கூடி இருப்பது, கர்த்தரை அறியாத ஜனங்களோடு கூடி சந்தோஷமா இருப்பது, இது உண்மையான சந்தோஷம் அல்ல, டெம்பரவரியானது. பட் கர்த்தருடைய பீப்புளோடு கூட சந்தோஷம். அதான் மோசே சொல்லும்போது சொல்றான், ஸ்தோத்திரம், பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவரோடு கூட தம்முடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். அந்த துன்பத்துல இருக்கிற ஒரு சந்தோஷம் பார்வோனுடைய வீட்டில் இருக்கிற இன்பத்துல இல்லை. அநித்தியமான பாவ சந்தோஷங்கள். இன்னைக்கு எத்தனை பேர் அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் அப்படி நிறைஞ்சிருக்கிறீங்க? கம் அவுட். பிதாவோடும் குமாரனோடும் சபையோடும் உங்களுக்கு ஒரு ஐக்கியத்தை தேவனை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற பல நிகழ்வுகளை நாம் இன்னைக்கு பார்த்தோம். எதுலெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சந்தோஷத்தை தாராருன்னா, ஸ்தோத்திரம், அப்படி அது சந்தோஷமா இருக்கணும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. தேவன் அப்படி சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய ரட்சிக்கப்பட்டோம், அதுல நமக்கு சந்தோஷம். தேவ வசனத்தின் மூலமாய் நமக்கு சந்தோஷம். நம்ம பரிசுத்த ஆவியின் மூலமாய் சந்தோஷம். கீழ்ப்படிதலால் உண்டாகிற சந்தோஷம், ஆத்ம ஆதாயத்தினால் உண்டாகிற சந்தோஷம்,
ஐக்கியத்தினால் உண்டாகிற சந்தோஷம். இன்னைக்கு கர்த்தர் அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு தருவாராங்க. இதுல எதிர நீங்க லேக்கா இருக்கிறீங்க, எதிர நீங்க குறைவா இருக்கிறீங்க, சோத்திரம் இன்னைக்கு நீங்க அதை கண்டுபிடிங்க. Find out, praise God, hallelujah, where you are lack. Find, dear brothers and sisters, in this morning that I want to tell you, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கண்டுபிடிங்க, திருந்துவோம், மாற்றுவோம், சோத்திரம் அதை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவோம். பெரிய காரியங்களை, தேவனுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், பூரிப்பு, ஆனந்தம் எல்லாத்தையும் அனுபவிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேலையிலும் கர்த்தாவே உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆண்டவரை உயர்த்துகிறோம். அப்பா, நீர் உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட பேசுறீங்க ஆண்டவரே. சோதர, உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான்னு இந்த மாசத்துல வாக்கு கொடுத்தீங்க. அந்த சந்தோஷத்தை ஏன் அந்த சந்தோஷத்தை எடுத்து போட முடியாது அப்படின்றத நாங்க இன்னைக்கு பார்த்தோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்க எங்களை ரட்சித்ததுனால ஆண்டவர் இந்த சந்தோஷத்தை ஒருத்தர் எடுத்து போட முடியாது. உங்களுடைய வசனத்தை நாங்கள் வாசிக்கிறதுனால அதுல இருக்கிற சந்தோஷம் எங்களுக்குள்ள வர்றதுனால ஆண்டவரே ஒருவனை எங்கள் சந்தோஷத்தை எடுத்து போட முடியாது. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களை சந்தோஷப்படுத்துறதுனால எங்க சந்தோஷத்தை ஒருவனை எடுக்க முடியாது. கீழ்ப்படுகிறதுனால, உமக்கு கீழ்ப்படுகிறதுனால எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. அந்த சந்தோஷத்தை ஒருவனை எடுக்க முடியாது. நாங்கள் ஆத்தும ஆதாயம் செய்கிறதுனால் உண்டாகிற சந்தோஷத்தை ஒருவனை எடுத்து போட முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளோடு, சபையோட, பிதாவோட, குமாரனோடு இருக்கிற ஐக்கியத்தினால் உண்டாகிற சந்தோஷத்தை ஒருத்தர் எடுத்து போட முடியாது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய வாக்கு தத்தத்தை நினைவு கூறுகிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலே கர்த்தாவே ரட்சிப்பின் அந்த சந்தோஷத்தை உடைய பிள்ளைகளுக்கு திரும்ப தருவீராக. வேத வசனத்தை விரும்பி வாசிக்கிற, ஆசையோடு வாசிக்கிற, வாஞ்சியோடு வாசிக்கிற சோத்திர பிள்ளைகளாய் மாறுவார்களாக. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தை அனுபவிப்பார்களாக. கீழ்ப்படிதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. சோத்திர கீழ்ப்படி ஆண்டு எங்களுக்கு இருந்தால் தான் மேல்படிக்கு நாங்கள் போக முடியும் என்பதை விளங்கிக் கொள்ளட்டும். ஆதாயம் செய்கிறவர்களாக, தேவனுடைய சபையின் ஐக்கியத்தை விரும்புகிறவர்களாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராக. உடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்க உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றேன். இந்த மாதத்தில் கர்த்தர் பிள்ளைகளை பலப்படுத்தி, ஆசீர்வதித்து, கனப்படுத்தி, மேன்மைப்படுத்தும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.